மலைப்பார்வதி இந்த கோயிலுக்கு செல்லும்போது மிக சிறப்பாக இந்த படிக்கட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சரிவான படிக்கட்டு, மக்களுக்கு செல்வதற்கு மிக சுலபமாகவும் இருக்கின்றது. இந்த கால்வலி என்றது வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வயதானவர்கள், அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கூட இதில் போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நெகிழ் அங்கங்கே மரம் இருக்குது. அந்த மரத்தில் நெகிழ நம்ம அமர்ந்து பொறுமையாக இந்த மலைப்பார்வதி தரிசனம் நாம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மலைப்பார்வதி இந்த பாதையில் நாம் செல்லும்போது இயற்கையான காற்றோட்டம், நல்ல மூலிகை நிறைந்த இந்த ஆக்சிஜன் காற்று இங்கே கிடைப்பதனால உடல் ஆரோக்கியம் மிக விரைவில் மிக குணமாகின்றது. இந்த கோயிலுக்கு வருபவர்கள் பௌர்ணமி மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நடை முழு நேரம் திறந்து வைக்கப்படும். பௌர்ணமி அன்று மதியம் உணவு அன்னதானத்திற்கு கிடைக்கும். மத்தியான உணவு கிடைக்கும். வருபவர்கள் கீழே உள்ள இந்த நண்பரை தகவல் கொண்டு எண்ணிக்கையை நீங்கள் கூற வேண்டும். அப்பொழுது அங்கு நீங்கள் செல்லும் பொழுது உணவு தயார் செய்து வைத்து தரப்படும் சுட சுடாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு ஆன்மீக சுற்றுலா. அண்ணே வணங்கண்ணே, எந்த ஊர்ண்ணே நம்மளுது? ராணிப்பேட்டைங்க. ராணிப்பேட்டை. எத்தனை நாள் பயணம் வந்திருக்கிறீங்க? 2 நாள் பயணம். 2 நாள் பயணம். இந்த பயணம் எப்படி இருக்குங்கண்ணா? இந்த மலைப்பார்வதி அருமையாக இருந்தது. டென்ஷன் இல்லை, வீட்டு நினைப்பே இல்லை. ஓகே, ஆன்மீக சரியோட அதில் அமைப்பாளர் ரொம்ப அருமையாக சொல்லி எட்டுன்னு வர்றாரு. ஓகே, திருப்தியாக இருக்குது. இது இவர் கூட முதல் பயணம் எனக்கு. இந்த முதல் பயணத்தில் உங்களுடைய சுக துக்கங்கள் ஐயா? துக்கம் கிடையாது, சுகம்தான். ஆமாம், இந்த மலை வரணும்னு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் உங்களால் மலை கேள்விப்பட்டு வந்தேன். திருச்செந்தூர் எத்தனை பேர் வந்திருக்கோம். இது இப்போ ஒரு அனுபவமாக இருக்குது. ஓகே, நன்றிங்க ஐயா. இவர் கூறியபடி இது உண்மையான வார்த்தைகள். இதை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று வாருங்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் மிக பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து சாமி.